வணக்கம். நான் உங்கள் தேவதர்ஷினி. இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திரு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் திருமுறையை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் திருத்தோணிபுரத்திலே வீற்றிருக்கக்கூடிய அம்மையப்பர் மீது மிக அற்புதமாக பல பதிகங்கள் பாடி வழிபட்ட திரு ஞானசம்பந்த பெருமான் அந்தணர்கள் எல்லோரும் வணங்க திருக்கோயிலை விட்டு புறப்பட்டு தன்னுடைய தந்தையார் தோள் மேலே ஏறி அப்படியே வீட்டுக்கு போகிறார். அன்று இரவு கழிந்து பொழுது விடிந்ததுக்கு அப்புறமா திரு தோணிபுரம் சென்று எல்லாம் வல்ல எம்பெருமானாகிய தோணிபுரத்தானையும் முலைப்பால் அளித்த தாயாரையும் வணங்கி நேர திருக்கோலக்கா என்ற திருத்தலத்திற்கு புறப்படுகின்றார். அங்கே போய் திருக்கோயிலை வலம் வந்து உள்ளே சென்று இறைவன் முன்னே நின்று மிக அற்புதமாக கைகளை தட்டி தட்டி தாளமிட்டு பாடுகின்றார். அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரா, ஐயோ குழந்தை பாடுதே, கைகளை தட்டி தட்டி பாடுதே, கையெல்லாம் செவந்து போச்சே. அப்படி அவர் பாடும் பொழுது இறைவன் அருளாலே 5 எழுத்து பொறித்த ஒரு பொன் தாளம், பொன்னாலான தாளம் அவர் கைக்கு கிடைக்கின்றது. அந்த தாளத்திற்கு அம்மையார் வெண்கலத்தின் ஓசையை தந்தருளுகின்றார். சீர்காழியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் போனோம்னா அந்த திருக்கோலக்கா திருத்தலம் இருக்குங்க. இறைவன் அங்கு சப்தபுரீஸ்வரர், அதாவது தாளபுரீஸ்வரர் என்ற பெயரிலும், அம்பாள் இறைவி ஓசை கொடுத்த நாயகி துவனி பிரதாம்பாள் அப்படிங்கிற பெயர்லையும் மிக அற்புதமாக எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார்கள். கைகளை தட்டி தட்டி சம்பந்தமூர்த்தியார் பாடினதுனால, பொன்னாலான தாளம் கொடுத்ததால இந்த திருத்தலத்திற்கு தாளபுரீஸ்வரர் கோயில்னே பெயர் வந்ததுங்க. இறைவி அந்த தாளத்திற்கு ஓசையை கொடுத்தமையினாலே ஓசை கொடுத்த நாயகி என்று போற்றப்படுகின்றார். இந்த சூழலை சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருப்பதிகத்திலேயும் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தருக்கு உலகவர் முன் தாளம் ஈந்தவன் அப்படின்னு தன்னுடைய திருப்பதிகத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல இந்த தலத்திற்கு இன்னொரு பெரிய சிறப்பும் உண்டுங்க. திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்த பொழுது சிவபெருமான் சரபமூர்த்தியாக வந்து அவரை சாந்தப்படுத்துகின்றார். திருமகள் இங்கே வந்து தவம் செய்து திருமாலோடு இணைந்ததால இந்த திருத்தலம் திருக்கோலக்கா என்று பெயர் பெற்றது. திரு ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் தாளம் அளித்து இறைவி அதற்கு ஓசை கொடுத்திருக்கின்றார். ஆக இசை, கல்வி, கலைகள் இது எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கணும் அப்படின்னா இந்த திருத்தலத்திலே நாம் சென்று வழிபாடு செய்வதுங்கிறது மிகச்சிறந்த ஒன்று. அப்படி திருக்கோலக்கா என்ற திருத்தலத்திலே திரு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் திருமுறை தேவார திருப்பதிகம் திருக்கடைக்காப்பு, பண் தக்கராகம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மடையில் வாழை பாய மாதரார், மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான், மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான், சடையும் பிறையும் சாம்பல் போற்றும் சடையும் பிறையும் சாம்பல் போற்றும் கேள், சடையும் பிறையும் சாம்பல் போற்றும் கேள், சடையும் பிறையும் சாம்பல் போற்றும் கேள், உடையும் கொண்ட உருவமெங்கோலோ, சடையும் பிறையும் சாம்பல் போற்றும் கீழ், உடையும் கொண்ட உருவமெங்கோலோ, உடையும் கொண்ட உருவமெங்கோலோ, பெண்தான் பாகமாக பிறை சென்னி கொண்டான் கோலக்காவு கோயிலா, கண்டான் பாதம் கையால் கூப்பவே உண்டான் நன்றை உலகம் உய்யவே,
பூனர் பொறிகொள் அரவம் புன்சடையே கோணர் பிறையன் புழகன் கோலக்கா மானப்பாடி மறைவல்லானையே பேணப்பறையும் பிணிகளானவே தழுக்குள் பாவம் தளர வேண்டுவீர் மழுக்குள் செல்வம் மறி செரங்கையான் குழுக்குள் பூத படையான் கோலக்கான் இழுக்கா வண்ணம் ஏத்தி வாழ்மினே மயிலார் சாயல் மாதோர் பாகமா எயிலார் சாய எரித்த எந்தை தன் குயிலார் சோலை கோல காவையே பயிலா நிற்க பறையும் பாவமே வெடிகொள் வினையை வீட்ட வேண்டுவீர் கடிகொள் குன்றை கலந்த சென்னியான் குடிகொள் விழவார் கோல காவுளம் அடிகள் பாதம் அடைந்து வாழ்மினே நிழலார் சோலை நீல வண்டினம் குழலார் பன்சை கோல காவுளான் கழலார் மொய்த்த பாதம் கைகளால் தொழலார் பக்கல் துயரமில்லையே எரியார் கடல் சூழ் இலங்கை கோந்தனையே முறியார் தடக்கை அடர்த்த மூர்த்தி தன் குறியார் பன்சை கோல காவையே நெறியார் தொழுவார் வினைகள் நீங்குமே நாற்ற மலர் மேல் அயனும் நாகத்தில் ஆற்றல் அணை மேல் அவனும் காண்கிலா கூற்ற முதைத்த குழகன் கோலக்கா ஏற்றான் பாதம் ஏத்தி வாழ்மினே பெற்ற மாசு பிறக்கும் சமணரும் உற்றதுவர் தோய் உருவிலாளரும் குற்ற நெறியார் கொள்ளார் கோலக்கா பற்றி பரவ பறையும் பாவமே நலங்குள் காழியான சம்பந்தன் நலங்குள் காழிஞான சம்பந்தன் குலங்குள் கோல காவுளானையே நலங்குள் காழிஞான சம்பந்தன் குலங்குள் கோல காவுளானையே வலங்குள் பாடல் வல்லவாய்மையார் வலங்குள் பாடல் வல்லவாய்மையார் வலங்குள் பாடல் வல்லவாய்மையார் வலங்குள் பாடல் வல்லவாய்மையார் உலங்குள் வீணை போய் ஓங்கி வாழ்வரே வலங்குள் பாடல் வல்லவாய்மையார் உலங்குள் வீணை போய் ஓங்கி வாழ்வரே வலங்குள் பாடல் வல்லவாய்மையார் உலங்குள் வீணை போய் ஓங்கி வாழ்வரே சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவதர்ஷினி. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. திருச்சிற்றம்பலம்.